Assalamualaikum and hi everyone. Welcome to shaziatamilkitchen. இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சக்கரை தண்ணி ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு panல 1/2 கப் சக்கரை 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 to 10 minutes குள்ள இந்த சக்கரை தண்ணி ரெடி ஆயிரும். இப்போ sugar நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் yellow food color ஒரு pinch சேர்த்துக்கிறேன். இது வேணானா நீங்கள் விட்டுறலாம். அதுக்கப்புறம் 2 drop vanilla essence அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆற விட்டுறலாம். நல்லா கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாலில் சேர்க்க போகிறோம். நான் 750 ml 3/4 லிட்டர் பால் நல்லா முன்னாடியே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பால் சில்லுன்னு இருக்கணும். அது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் நல்லா தோலை சீவிட்டு ஒரு பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய ஆப்பிள் கரெக்டாக இருந்துச்சு. சுகருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா சுகர்லாம் தேவைப்படாது. ஸோ ஒரு ஃபுல் ஆப்பிளை நல்லா பீல் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸி எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு பக்கா மில்க் ஷேக் ரோட் சைடில் போடுற மில்க் ஷேக் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா சில்னஸ்க்காக ஒரு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.